Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. And friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இதே மாதிரி வரும் நம்புகிறேன். இந்த ஒரு மாதத்தில் வந்து உங்களுடைய அந்த ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தமிழில் வந்து சப்போர்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு இருக்கிறது ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நான் வந்து வேலையை குவைட் பண்ணிட்டேன், வேலையை விட்டுட்டேன், வேலை போயிடுச்சு. அதாவது நான் 2 விதமாக பிரிச்சுக்கிறேன் தான். ஒரு சிலர் வந்து வேணும்னே வேலையை விட்டுட்டு வராங்க, வேலை போயிடுச்சுன்னு வராங்க. இப்போது வேலை போயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தால் வேலை இல்லைங்க, ஓகே, அது வந்து பரவாயில்ல, ஒத்துக்கலாம். சில பேர் வந்து வேலையை விட்டுட்டே வராங்க. இதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வேலையை விட்டுட்டே வராங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக இருக்கீங்க. ஒரு ஆஃபீஸ்லேருந்து விட்டுட்டு இன்னொரு ஆஃபீஸ் போனாக்கா என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்க அந்த ஆஃபீஸில், அங்கே எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க, என்ன காரணத்தால் வேலையை விட்டுட்டீங்க, நிறைய 1008 கொஷின் கேட்டு தான் வந்து அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஒரு எந்த டிரைவராக இருக்கட்டும், ஒரு எந்த நீங்கள் ப்ரொஃபஷன் எந்த வேலை செய்கிறதாலும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்க, எப்படி வேலை செய்வீங்க, உங்களை வேலையை பார்த்துட்டு தான் சம்பளம் தருவோம், எவ்வளோ இருக்குது இல்லைங்களா. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் என்னவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், இதில் சம்பாரிச்சிட்டு போகலாம். இது என்ன பெரிய கடல் தானே இது? யார் நான் சொல்கிறதுக்கு? இன்னும் சார்ட்டு எல்லோரும் சார்ட்டு பார்த்து தான் பண்ணுறாங்க. இன்னும் மேலே போனால் பை பண்ணுறாங்க, கீழே வந்தால் சேல் பண்ணுறாங்க. அது பெரிய விஷயமா அது? ஏன்னா வந்து நம்ம யதார்த்தமான கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாவம் தெரியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. மேபி இதில் ஒரு சிலர் பார்த்து டிஸ்லைக்கும் பண்ணுறாங்க, நெகட்டிவ் கமெண்ட் ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஏன்னா பாவம் இன்னும் அவங்க தெரியாமல் அறியாமையில் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம வந்து எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஒருத்தர் டிஸ்லைக் பண்ணுறதுனால இல்லை ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுனால வந்து எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவங்க அறியாமையில் பண்ணுறாங்க. நான் பேசுகிறேன் இல்லைங்களா, வேலைன்னு பேசுகிறது ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளோ விஷயம் வந்து பாவம் எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க மனசுக்கு எதமாக இருக்கணும் பேசுகிறது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும். சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்துட்டு சொல்லிட்டு வேலைக்கு போச்சுனாக்கா நம்ம ட்ரேடிங் பண்ண என்ன அதை பற்றி சொல்ல ரொம்ப சீக்கிரம் அவசரம் என்ன அளவுக்குன்னு அந்தளவுக்கு அவசரமாக இருப்பாங்க. நம்ம ஸ்பீச்சஸ் கேட்கறது கூட ஸ்கிப் பண்ணி வேறு வீடியோ பாரு. அவங்க நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே வேலை போயிடுச்சு அப்படின்றவங்களை எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு காரணம் வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் அது ஷேர் மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு ட்ரேடிங் பண்ண வரீங்களா, ட்ரேடிங் கற்றுக்க வரீங்களான்ற ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ண வரேன், எனக்கு ஏதோ மாதம் ஒரு சம்பளம் எதிர்பார்க்குறேன், ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு எதிர்பார்க்குறேன், ஒரு 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் எடுத்துன்னு போகிறேன், ஒரு 50,000 எடுத்துன்னு போகிறேன், ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போகிறேன், ஏதோ ஒரு அமௌண்ட்டு எடுத்துகிட்டு வந்து நான் ட்ரேடிங் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணத்தை மாற்றிக்குங்க. என்னடா அது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய நண்பனான்னு சொல்கிறேன். உங்களுடைய மேபி உங்கள் வயசு என்னன்னு தெரியல, உங்களுக்கு அண்ணனாக எடுத்துங்க, உங்களுக்கு தம்பியாக எடுத்துங்க, உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்துங்க, நீங்கள் என்ன விதமாக எடுத்துங்க நீங்கள். ஓகேங்களா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் சிஸ்டராக இருக்கலாம், நீங்கள் என்னவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து எடுத்த உடனே ஷேர் மார்க்கெட்டில் போட்டு தான். ஏன்னா வந்து மாயை இது கடல் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லுவார், இது பெரிய கடல் தான். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அந்த கடலில் பெரிய பெரிய முதலைங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோடு காத்துட்ருக்கு. நாமெல்லாம் வந்து சின்ன மான் மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் வந்து நம்ம பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா டைம் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வேறு தொழிலேருந்து 5 வருஷம் 10 வருஷம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காமிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இதில் நிற்க முடியும், சர்வைவல் பண்ண முடியும், இது உள்ள நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். எனக்கு நிறைய பேர் என்ன, நான் டெய்லி 500 ரூபாய் போதும் சார், டெய்லி 1000 ரூபாய் போதும் சார், இங்கே என்ன கொட்டியாக கிடைக்குது, எவ்வளோ இஷ்டத்துக்கு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போங்க, ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேற ஒருத்தர் பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, புரியுதுங்களா? இப்போ உங்களை மாதிரி அறியாமல் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராங்க இல்லைங்களா, அவங்களுடைய பணம் தான் அதெல்லாம்.
இப்போது நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் எந்த பணம் தான் யாருடைய பணம் அதெல்லாம். ஒருத்தர் அறியாமையால் மார்க்கெட்டு உள்ளே வராங்க, லட்சமாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்க, கால் ஆப்ஷன் பை பண்ணு, புட் ஆப்ஷன் பண்ணி, ஏன்னா வந்து ரொம்ப கம்மி மார்ஜினில் கிடைக்குது, போடு பணத்தை. அந்த பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, வேறு எந்த பணமும் கிடையாது. சொல்லுனே அந்த இருக்கிற ஷேர் மார்க்கெட்டோட முக்கிய பணம் வாரிட்டு போகிறாங்க, மொத்தம் ஒருத்தரோட பணம் இன்னொருத்தருக்கு பரிமாறுற படம் தான் ஷேர் மார்க்கெட்டு. அதில் மேபி நம்மளுடைய அறியாமையில் உள்ள வரவங்களுடைய பணம் தான் முக்கால்வாசி பணம், 90% பணம் அதுதான். இது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வெறும் 5% தான் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க 95% உள்ளே வந்துடுறாங்க. இப்போ நம்ம வீடியோ பாரு எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, நான் சொல்கிறது பிடிக்கிறதுல அவங்களுக்கு. கற்றுக்கிட்டு வாங்கன்னா ஏங்க அது என்ன பெரிய விஷயமா, அது ஏன் அதுக்காக 20,000 30,000 கொடுத்து கற்றுக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலேஜ் படிக்கிறோம், 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறோம். ஸ்கூல் படிக்கிறோம், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் ஒரு வருஷத்தோட ஃபீஸ் 1 லட்ச ரூபாய் ஃபீஸு. 10 வருஷம் படிக்கிறான், 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பையனை படிக்க வைக்கிறோம், 10ஆம் கிளாஸில் படிக்க வைத்து 10 லட்ச ரூபாய் ஆயிடுது. இப்போ நம்ம கிராமத்தில் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, ஓகே ஸ்டெப் ஒத்துக்கிறேன், எல்லாம் சொல்ல வரல, நல்லா படிக்க வைக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்லையும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இருக்குதுங்களா? இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன், பெங்களூரில் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த அளவுக்கு பெரிய, நான் தமிழ்நாட்டில் பரவாயில்ல, கிரேட் சூப்பர். ஆனால் நம்ம கர்நாடகாவில் அந்த அளவுக்கு கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம், இங்கே வந்து வேறு வழியே கிடையாது. இப்போ என்னோட பையனை படிக்க வைக்கணும், 1.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, சாரி அவனுடைய 10th ஸ்டாண்டர்ட் எவ்வளோ ஆச்சு, 50 to 20 lakhs. நீங்கள் ஒரு 10 20,000 30,000 கொடுத்து கற்றுக்கணுன்னா ஏன் கொடுக்கணும், எது கொடுத்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு பணம் இல்லாத இப்போ யூடியூப் சேனல் நிறைய வந்துச்சு விடுங்க, நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது. சர்ச் பண்ணுங்கள், அனலிசிஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சுங்க என்னென்ன மாதிரி விஷயம் இருக்குது, எது யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட என்ன போனால் என்ன நடக்கும், யார் கம்மியான காசு சொல்லித்தராங்க, யார் முக்கியமான விஷயம் சொல்லித்தராங்க, எத்தனை நாள் சொல்லித்தராங்க, என்ன மாதிரி சொல்லித்தராங்க, இதெல்லாம் வந்து அனலிசிஸ் பண்ணுங்கள். எடுத்தவொடனே யாரோ யூடியூப்பை வந்துட்டாங்க நல்லா சொல்லித்தராங்க அப்படிலாம் கிடையாது. என்னோட யூடியூப் நான் உடனே நீங்கள் சேர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், சில பேர் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணவங்களாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம்லாம் என்னுடைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சேரலாமா வேணாமா என்ன இன்னுமே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து 1 வாரத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சில பேர் பார்த்து அன்றைக்கே ஜாயின் பண்ணுறாங்க என்னோடய வெபினாரில். ஏன்னா வந்து அவங்களுக்கு புரியுது, வேறு எத்தனை யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க, வெபினார் பார்த்துருப்பாங்க, செமினார் பார்த்துருப்பாங்க, என்ன விஷயம் கண்டென்ட் இருக்குதா இல்லை இருக்குதா இல்லையா, இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் வந்து சேருவாங்க. நான் என்ன சொல்லேன்னா, என்னோடய வெபினார் இல்லை, யார் கேட்டினா ஒருத்தர்கிட்ட கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாமா, உங்களுக்கு ஷூட்டபிள் ஆகுமா இல்லையா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுடும். அதில் அட்லீஸ்ட் அதுவாக தெரியும். இப்போ பெரிய லாஸ் பண்ணி 5 லட்சம் 10 லட்சம் உங்களுக்கு லாஸ் பண்ணிட்டு தான் கற்றுக்கணும்னு இல்லை, நீங்கள் அனலிசிஸ் பண்ணி தெரிஞ்சிட்டும் கற்றுக்கலாம். இது வந்து நான் சொல்லுது ஃபஸ்ட்டு வேலை போயிடுச்சு அப்படின்றவங்களுடைய கான்செப்ட், ஓகேங்களா? சரி, நான் வேலையை விட்டுட்டு வரேன். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மேபி ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க வச்சுக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஒரு 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லி மேபி ஒருத்தர் 30,000 கூட சம்பளம் வாங்குவாங்க ஒரு சிலர். ஏன்னா நான் அவங்கள சுச்சுவேஷன் பொறுத்து சொல்கிறேன். உங்களுடைய லெவல் எந்த ஒரு சம்பளம் வந்துட்டு இருக்குங்களா, அந்த லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்களா, அப்படியே பண்ணுங்கள். வேலையெல்லாம் குவைட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு பண்ணுறன்ற வேலையை வந்து தவிர்த்துருங்க. ஆனால் அதே சமயத்தில் கற்றுக்குங்க, வேணான்னு சொல்ல வரல. நீங்கள் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்குங்க. ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துங்க. 2 வருஷம் மேபி எனக்குலாம் டைம் அந்த டைமில் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ வந்து கைடன்ஸ் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைமில் வந்து கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நல்ல மென்டர்ஸ் யாரும் இல்லை. அப்புறம் வந்து உண்மையான விஷயத்தை வந்து பகிர்ந்துக்க யாரும் இல்லை. அப்போல்லாம் வந்து ஸ்வீட் தேன் தடவுன மாதிரி பேசுவாங்க. நான் ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிடலாம், ஒரு வாரத்தில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ணி தான் வந்து அந்த டைமில் இருந்தது. ஸோ அதுவும் நான் காசு கொடுத்துருக்கேன், 4.5 lakhs மேலே கொடுத்தும் கற்றுட்டேன். ஆனால் ஒன்றும் யூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி ஒரு லாங் டைம் ஜெர்னியில் ஒரு மாதம் 1.5 மாதம் வந்து சொல்லித்தராங்க அப்படின்னா என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சில டைம் ஒரு இடத்துல 2 மாதம் 3 மாதம். உண்மையாக நம்ம யூடியூப்பில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, இப்போ இருக்காங்க, யாருன்னு தேடி டைம் எடுத்து அவங்ககிட்ட கற்றுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது வந்து வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்றவங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் வேலை போயிடுச்சுன்றவங்களுக்காக அப்போ சொன்னது. இப்போது வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்றவங்களுக்காக இது. ஏன் அப்படின்னா வேலையை விடாதீங்க, தயவு செய்து எந்த வேலையாக இருந்தாலும் விடாதீங்க. நீங்கள் கற்றுக்குங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்குங்க, வேணாம் சொல்லி கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். 2 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள், அப்போவும் இந்த வேலையை விடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இன்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கற்றுக்குவீங்க நீங்கள் மார்க்கெட்டில். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ், நல்லா கவனிச்சிங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வேலையை அப்போ சீக்கிரம் கற்றுக்கலாம். நிறைய பேர் விட்டுட்டு கற்றுக்கலாம் அப்படின்வாங்க, அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பரவாயில்ல, வீட்டுக்கு வாங்க, நைட்டு 11 நாங்களாம் 1 மணி 2 மணி வரலாம் அப்போ எஃபெக்ட் பண்ண 2011 12 வந்து 2 மணி வரலாம் ஸ்டடி பண்ணுவோம். ஒரு சார்ட்டு என்னென்ன மிஸ்டேக்கு, எந்த பிரேக் டவுன், ஏன் ஃபெயில் ஆச்சு, ஏன் அந்த பிரேக் அவுட் ஆச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எப்படி இப்போ தப்பு பண்ணோம்,
இவ்வளோலாம் கரெக்டாக அனலிசிஸ் பண்ணாவே 70-75% தான் வந்து கரெக்டாக வரும். மிச்சம் 25% ஃபெயில் ஆகும். எல்லா ட்ரேட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. 75% ஆனாவே பெரிய விஷயம். அதை வச்சு நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைக்காலஜி இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய விஷயம், எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அப்புறம் புதுசாக வரவங்க தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங் சைடு போகாதீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், புதுசாக வரவங்க ஆப்ஷன் பையிங் சைடு போகாதீங்க. என்ன ஒரு ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பை சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு மார்னிங் ஸ்டார் இதில் வந்திருக்கு, இந்த பக்கம் ஒரு பிரேக் டவுன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ கீழே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா பை சேல் பண்ணலாம். இது மாதிரி ஒரு இந்த பாருங்கள், இந்த சார்ட் வந்து எப்போ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதோ கீழே சேல் பண்ணலாம். இது மாதிரி வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி, இது ஆக்சுவலி இது வெபினார் ஸ்டூடெண்ட்காக க்ரியேட் பண்ண சேனல் இது. இதில் நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணாமே நாங்கள் வந்து சேர முடியுமா அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனலே கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை என்னுடைய எதுவும் காசே செலவு பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 1400 வீடியோஸ் இருக்குது. மேபி அதில் உங்களுக்கு பாதியாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட 1600 1400 700-800 வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சே பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்கணும்னு இல்லைங்களா? மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு சில பேர் டிஸ்லைக் பண்ணணும்னு இருக்கலாம், சில பேர் லைக் பண்ணணும்னு இருக்கலாம், சில பேர் கமெண்ட் பண்ணணும்னு இருக்கலாம். ஏன்னா எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.